வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, காலம் வகுத்த கனவு சிறுகதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஓடுகிற வெள்ளத்திற்கு உறவு பெரிதில்லை, பந்த பாசம் அதன் நெஞ்சை பிழிவதில்லை. மண் மாதாவின் இதயத்தை கிழித்து கொண்டே வந்த உறவு வழியை ஒரு கணமேனும் அது திரும்பி பார்ப்பதில்லை. ஓடுகிற வெள்ளம் ஓடுகிற வெள்ளம்தான். இந்த வரிகள் ஏதோ ஒரு கதையில் படித்த ஞாபகம். எனக்கும் இந்த வரிகளுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த வரிகள் என் நெஞ்சிலேயே சுழன்று கொண்டிருக்கின்றனவே. நானோ என் வாழ்க்கையோ ஓடும் வெள்ளத்திற்கு ஒப்பானவர்கள்தானா? நான் ஓடுகிற வெள்ளம் இல்லை, கண்டிப்பாக இல்லை. நான் யாருடனும் ஒட்டாமல் ஓடவில்லை. ஒருவேளை என்னுடன் பழகி ஒட்டியும் ஒட்டாமலும் உறவாடி சென்றுவிட்ட ஹேமா ஓடும் வெள்ளமாக இருக்கலாமோ? இருக்கலாம். உறவை பெரிதாக எண்ணாமல், உற்றவனை ஒரு பொருட்டாக மதிக்காமல், வந்த பாசம் அவள் நெஞ்சை பிழியாமல் எப்படி தப்பித்து கொண்டாள் அவள்? வாழ்க்கையில் அனுபவத்தால் மட்டுமே புரிந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தியான காதல் தலையில் கட்டுண்டு கிடந்தோம் நானும் ஹேமாவும். அவள் மட்டும் எப்படி அந்த உறவை அறுத்து கொண்டு புறப்பட்டு விட்டாள்? ஒரு நாளா, 2 நாட்களா? நினைவு தெரிந்த நாள் முதலாக அவளுடன் பழகினேன். நானாக பழகினேனா? அவள் என்னை பார்த்தாள், பரவசமானாள், பழகினாள். தன் உள்ளத்தை எனக்கு அர்ப்பணித்தாள். என் உள்ளம் அன்றே அவளது இதய பீடத்தில் அமர்ந்து கொண்டு விட்டது. நெஞ்சுக்குள் நினைவை தேக்கி நித்தியம் என்று நம்பி என்னை அறியாத ஏதோ ஓர் இன்ப களிப்பில் ஆழ்ந்து போனேன். எனக்கு மட்டுமே புரியக்கூடிய இன்ப நினைவுகள் உணரத்தான் முடியும், உணர்த்த முடியாது. அப்படி ஒரு உன்னத உணர்வு என் நெஞ்சுக்குள் பொங்கி பாயும். அவையெல்லாம் இன்று காலம் வகுத்த கனவாய், நெஞ்சில் பதிந்த நினைவாய் என்னுள் பதித்து சென்று விட்டாளே ஹேமா. அவளை சொல்லி பயனில்லை. கல்யாணம் ஆவதற்கு முன்னால் பழகிய பாசத்துக்காக தன் பெற்றோரை மீறி வரும் சக்தி அவளுக்கு இல்லை, இருக்கவும் கூடாதே. ஹேமா போய்விட்டாள். இனி என்றாவது வருவாளா? வந்தால் என்னை பார்ப்பாளா? பார்த்தால் பேசுவாளா? காலம் அதற்குள் அவளை எப்படியெல்லாம் மாற்றி அமைத்திருக்குமோ? ஊரை விட்டு சென்றாலும் இந்த உலகையே விட்டு செல்லும் அளவுக்கு ஹேமா கோழை அல்ல. நான் தான். தனது என்ற எண்ணத்தை மறந்து வந்த பாசங்கள் அற்றவனாக இப்படியே வாழ முடியுமா? அப்படி வாழத்தான் விட்டு விடுவார்களா? ஹேமாவின் பிரிவு துயரினால் களை இழந்து நிற்பதை நானே உணர்கிறேன். அதை சகித்து கொள்ளும் சக்தியும் பெற்றிருக்கிறேன். என் தாய் அதை சகித்து கொண்டிருப்பாளா? இதை பாரு ரகு, உன்னுடைய சோகமுற்ற முகத்தை என்னால் பார்த்து சகித்து கொண்டிருக்க முடியவில்லை. இந்த ஹேமா போனால் என்ன? இன்னொரு பாமாவை கொண்டு வந்து விட வேண்டியதுதான் ரகு. அம்மா சுலபமாக சொல்லிவிட்டாள். எந்த பாமா வந்தால் எனக்கென்ன? மீண்டும் மௌனம் சாதித்தேன். ஆண்டவன் யார் யாருக்குன்னு முடிச்சு போட்டு வச்சிருக்கானோ அதன்படிதானே நடக்கும். அட அம்மா, மனிதனின் கையால் ஆகா தனத்துக்கெல்லாம், மனித மனத்தின் மாற்றங்களுக்கெல்லாம் ஆண்டவனையும் விதியையும் ஏன் பழி சொல்ல வேண்டும்? என்னுள் எழுந்த கேள்வி என்னுள்ளேயே அடங்கிவிட்டது. பெற்ற தாயாரிடம் எதிர்த்து பேச முடியுமா? உன்னை கவனித்து கொள்ள உனக்கு ஒரு துணை வேண்டாமா? நான் என்ன இன்னும் சின்ன குழந்தையா? என்னை கவனித்து கொள்ளும் சக்தி எனக்கு இன்னும் ஏற்படவில்லையா என்று நான் நினைக்கலாம். ஆனால் என் அம்மா, அவளது வேதனை எனக்கு விந்தையாக படுகிறதோ? நான் என் தாயின் சொல்லுக்கு கட்டுப்பட்டவன்தான். அம்மாவின் விருப்பப்படி அவள் பார்த்து தேர்ந்தெடுத்த கௌசல்யாவை திருமணம் செய்து கொண்டேன். என் பொறுப்பை கௌசல்யாவிடம் ஒப்படைத்துவிட்ட நிம்மதியில் அம்மா இறந்து விட்டாள். என் தாயாரின் மறைவுக்கு பின் இடமாற்றம் வேண்டி சென்னைக்கு மாற்றிக்கொண்டு வந்து விட்டேன். 3 ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டில் ஹேமாவை பார்த்து பேசியதில் இருந்து என் மனதில் சிறு சலசலப்பு, சலனம் அவ்வப்போது அலை மோதிக் கொண்டிருந்தது. எனக்கும் ஹேமாவுக்கும் உள்ள நட்பை பற்றி ஒளிவு மறைவு இல்லாமல் கௌசல்யாவிடம் சொல்லி இருக்கிறேன். இப்போது கூட அவளை பஸ் ஸ்டாண்டில் சந்தித்ததை பற்றி சொன்னேன். இன்னைக்கு ஹேமாவை பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன் கௌசி. நம்ம வீட்டு முகவரி எழுதி கொடுத்திருக்கிறேன். இப்ப வருவா. காஃபி டிஃபன் தயார் செய்து வை. வரட்டுமே. வேறு எதுவும் கூறவில்லை. பெண்களுக்கே உண்டான ஒரு சிடுசிடுப்பு, கோபம், காரணம் இல்லாத கடுமை எதுவும் என் கௌசியின் மனதில் இடம்பெறவில்லை. அவள் குழந்தை மனம் கொண்டவள், நல்லவள். தோ ஹேமாவே வந்துவிட்டாள். அவளுடன் யாராவது வருகிறார்களா என்று பார்த்தேன்.
யாரும் வரவில்லை. அவள் மட்டும்தான் வந்திருக்கிறாள். வா ஹேமா. என் வரவேற்பிலே கண்ணியம் இருந்ததை நானே உணர்ந்தேன். நான் திருமணமானவன் அல்லவா? வாங்கக்கா என்று ஓடி சென்று வரவேற்று அவளது கரம் பற்றி அழைத்து வந்த கௌசல்யாவை ஏற இறங்க பார்த்தாள் ஹேமா. இவள் யார் என்னும் கேள்வி ஹேமாவின் பார்வையில் புரிந்தது. இவள் என் மனைவி கௌசல்யா என்று சொன்னவன் கௌசல்யாவிடம், நான் சொன்னேனே என் சிநேகிதி ஹேமா என்று இருவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தேன். உங்களுடன் உங்கள் கணவரை அழைத்து வரவில்லையா? கணவரா? நான் கல்யாணம் ஆகாதவள் என்று கௌசல்யாவின் கேள்விக்கு பதில் சொன்னவள் என்னை பார்த்தாள். கௌசல்யாவும் என்னை ஏறிட்டு நோக்கினாள். அவளது பார்வையிலே பொதிந்திருந்த கேள்விக்கு விடை. ஹேமா மனம் மாறியிருப்பாள், மனம் செய்து கொண்டிருப்பாள் என்னும் நினைவில் தானே நான் கௌசல்யாவை திருமணம் செய்து கொண்டிருந்தேன். பேச்சை மாற்ற எண்ணி, மாமா சௌக்கியமா என்று கேட்டேன். அப்பாவா? 2 வருஷமாச்சு அவர் போய். இப்பொழுது நான் ஒண்டிக்கட்டை. நீ ஏன் இன்னும் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டுவிட்டு தலையை குனிந்து கொண்டேன். உள்ளத்தில் பழைய நினைவுகள் விரிந்தன. இந்த பெண் ஹேமாவுக்கு எவ்வளவு அன்பு உன்மேல்! அன்பை அளவிடும் துணியில் கேட்கவில்லை அம்மா. அவளது அன்பை கண்டு வியந்த ஆச்சரியத்தால் அப்படி கேட்டாள். அவள் பெண். பெண் மனதின் பாசத்தையும் பரிவையும் மற்றொரு பெண்ணால் தானே உணர முடியும். அவளுக்கு உன் மீது எத்தனை அன்பிருந்ததோ அதற்கும் மேலான மூர்க்க குணம் அவள் அப்பாவுக்கு. புதிதாக எதையோ புரிய வைப்பது போல பழைய கட்டு சாத மூட்டையை எத்தனை நாசுக்காக பிரிக்கிறாள் அம்மா. ஹேமாவுக்கு இருக்கும் அன்பை போல பல மடங்கு மூர்க்க குணம் கொண்டவர் ஹேமாவின் அப்பா, என் தாய் மாமன். என்னையும் என் அம்மாவையும் தவிர வேறு யாருமற்ற எங்கள் குடும்பமும் ஹேமாவையும் என் மாமாவையும் தவிர வேறு ஆளே இல்லாத குடும்பமும் ஒரே நிலையில் தான் இருந்தது. எனக்காக அவள், அவளுக்காக நான். இந்த ஐக்கிய பாவத்தை மனதில் கொண்டு எத்தனை ஆண்டுகள் பழகினோம் நாங்கள். காவேரி கரைக்கு மட்டும் கண்ணும் வாயும் இருந்தால் சிறுவயதில் நாங்கள் மணல் வீடு கட்டி சிரித்து விளையாடியதை சொல்லி மகிழ்ந்திருக்கும். அந்த நாட்களில் நாங்கள் கட்டிய மனக்கோட்டைகள் மலை கோட்டையைப் போல் உறுதியாக இருக்கும் என நம்பினோம். ஹேமாவை சீண்டிவிட்டு சிணுங்க வைப்பதில் எனக்கு தனி இன்பம். ஹேமா எனக்கு எங்க அம்மா அழகான படிச்ச பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பதா சொல்லி இருக்காங்க என்று நான் சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே கோபத்தில் விருட்டென எழுந்து அந்த இடத்தை விட்டு போய் விடுவாள். அவள் பின்னாலேயே ஓடிப்போய், எங்க அம்மா சொன்ன அந்த பெண் நீதான் ஹேமா என்று நான் எத்தனை சொன்னாலும் நம்ப மாட்டாள். சீ போ, உங்க அம்மா சொன்ன அந்த பொண்ணையே கட்டிக்க போ என்ற முகத்தை திருப்பிக் கொண்டு ஓடி விடுவாள். அம்மாவிடம் வந்து நடந்ததை சொல்வேன். அவளை ஏண்டா அழவிடுற? அவளுக்கு உன் மேல எத்தனை அன்பு தெரியுமா? இதையே தான் அம்மா திருப்பி திருப்பி சொல்வாள். ஹேமா பெரியவளாகிவிட்டாள். இனி நான் அவளை பார்க்க கூடாதாம். ஆனால் பெரியவர்கள் அறியாமல் திருட்டுத்தனமாக அந்திப் பொழுதில் இருவரும் சந்தித்து பேசுவதை எங்கள் வீடுகளுக்கு குறுக்காக போடப்பட்டிருக்கும் முள்வேலி தினம் கண்டு வந்திருக்கிறது. என்னையும் அவளையும் பிரிந்து போகாதீர்கள் என்று சொல்வது போல எங்கள் ஆடைகளை பற்றி இழுக்கும். அதை விடுவிக்கும் நேரத்தை கூட வீணாக்காமல் சிறு சிறு பேச்சுக்கள் உதிரும். கண்கள் காவியம் பேசும். வறுமையில் உழன்று கொண்டிருந்தது எங்கள் குடும்பம். நான் படிப்பதற்காக என் தாயார் கஷ்டப்பட்டு பணம் தேடி என்னை படிக்க வைத்தாள். நானும் என் தாயின் நிலை உணர்ந்து அக்கறையுடன் படித்து சிறப்பாக பட்டம் பெற்றேன். அதற்குரிய வேலையையும் தேடி சேர்த்து கொண்டேன். எங்கள் குடும்பம் சிறிது சிறிதாக பொருளாதார முன்னேற்றம் பெற்றது. என் மாமா அப்பாவிகளின் கை பணத்தையும் வயிற்றெரிச்சலையும் ஒன்றாக வாரி கட்டி கொண்டு பணம் சேர்த்தார். கள்ளக்கடத்தல் வியாபாரத்தில் ஈடுபட்டார். அடாவடி வழக்குகளில் பங்கு கொண்டு வெற்றியை தன் பக்கம் திருப்பிக் கொள்வார். இது போன்று இன்னும் எத்தனையோ சமூக துரோகங்கள். எப்படி இருந்தால் என்ன, அவர் எங்களை விட பணத்தில் உயர்ந்தவர். அந்த ஊரில் குறிப்பிடத்தக்க பெரும் புள்ளியாகிவிட்டார். என்னதான் பணம் வந்து குவிந்தாலும் பாசமும் உறவும் அவர் நெஞ்சத்தை விட்டு உதிர்ந்து உலர்ந்து போய்விட வேண்டுமா என்ன? முறை பையனான நான் சாதாரண குமாஸ்தாவாக இருப்பவனுக்கு அந்தஸ்தில் உயர்ந்த அவரது பெண்ணை கொடுக்க விரும்பவில்லை. அவர் தகுதிக்கேற்ற மாப்பிள்ளையை தேடத் தொடங்கினார். ஹேமாவுக்கு எந்த பணக்காரன் வேண்டுமானாலும் வரட்டும் என்று நான் ஒதுங்கிக் கொண்டேன். ஹேமா அப்படி இருக்கவில்லை. தனக்கு வேறு மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம் என்று தந்தையிடம் போராடினாள். என்னிடம் மன்றாடினாள். உங்கள் உரிமையை விட்டு கொடுக்காதீர்கள்.
அப்பாவிடம் வந்து முறைப்படி பெண் கேட்டு நம்முடைய திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று வாதாடினாள். நானோ என் அம்மாவோ அதை விரும்பவில்லை. விருப்பமில்லாதவரோடு போராடி திருமணம் செய்து கொள்வது கௌரவமாகாது என்று ஒதுங்கிக் கொண்டோம். அந்த ஊரிலேயே இருந்தால் ஹேமாவின் பிடிவாதத்தை மாற்ற முடியாது என தீர்மானித்த என் மாமா ஊரையே மாற்றிக் கொண்டு விட்டார். தன்னுடைய பிசினஸை விரிவுபடுத்துவதற்காக வெளியூர் போவதாக பாந்தமாக ஒரு பொய்யை உருவாக்கி கொண்டார் மாமா. ஊரை விட்டு புறப்பட்ட போது ஹேமா கண்ணீருடன் புறப்பட்டு சென்ற காட்சி இன்னும் என் கண் முன்னால் நின்று வதைக்கிறதே. சென்னைக்கு போவதற்கு முன் ஹேமா என்னை காண வந்தாள். ஆவல் நிறைந்திருக்கும் என் உள்ளத்தில் அனலை மெழுகிவிட்டு போகிறாய் என்பதை நினைவில் நிறுத்திக்கொள். ஹேமா, என் இதயத்தின் ஏக்கம் சொல்லாக வெளிவந்ததை அவள் அறிவாளா? அறிந்தாள். மௌனத்தின் போர்வைக்குள் முகத்தை புதைத்து கொண்டு அழுதாள், விசும்பினாள். எத்தனை நேரம்தான் அழ முடியும்? என் பார்வைக்கு பதில் சொல்லாமல் தப்ப முயன்றாள். முடியவில்லை. என் செயலில் எதுவும் இல்லை. புது பணம் அப்பாவை ஆட்டி வைக்கிறது. எங்கிருந்தாலும் உங்கள் நினைவு என் நெஞ்சை விட்டு நீங்காது. அவள் போய்விட்டாள். அவள் நினைவு என் நெஞ்சை விட்டு நீங்கவில்லை. அது நிறைவு தருகிறதா? நிம்மதி தருகிறதா? வேதனை தருகிறதா? நெடு நாட்கள் எனக்கே அது புரியவில்லை. ஹேமா கௌசல்யாவை கடைக்கண்ணால் பார்த்துவிட்டு என்னையும் பார்த்தாள். கௌசல்யாவுக்கு என் பூர்வாசிரமம் தெரியும் என்றேன். உள்ளத்தால் ஒருவருடன் ஒன்றிய பிறகு உடலை வேறொருவருடன் இணைப்பதை என் மனம் விரும்பவில்லை. உள்ளத்தையும் உடலையும் ஒருவருக்கே அர்ப்பணிக்க முடிந்தால்தானே இல்வாழ்வு நல்வாழ்வாகும். ஹேமாவின் பேச்சை புரிந்து கொள்ளும் சக்தி என்னிடம் இருந்தது. நீ பிரிந்த பிறகு சிரமப்பட்டு என் உடலையும் உள்ளத்தையும் முழுதும் கௌசல்யாவுக்கே சொந்தமாக்கிவிட்டேன். நான் கல்யாணமானவன், கண்ணியமானவன். என் நினைவு இன்னும் ஹேமாவை சுற்றி வட்டமிடவில்லை என்பதை இருவருக்குமே உணர்த்தினேன். ஆண்களால் முடியக்கூடிய செயல் அது. ஹேமா ஆண் இனத்துக்கே சவுக்கடி கொடுக்கிறாளா? நீ சொல்வது தவறு ஹேமா. கிடைக்காத பொருளை எண்ணி ஏங்குவதை விட கிடைத்த பொருளை கொண்டே திருப்தி அடைய வேண்டும். எனக்கு கிட்டாத பெண் நீ. கிடைத்த பொருள் கௌசல்யா. என்னால் அவளுக்கும் திருப்தி, அவளால் எனக்கும் நிறைவு. அதே போல் நீயும் ஒருவனுக்கு திருப்தி அளித்து அவனால் நீயும் திருப்தி அடைய வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். அதற்கு மேல் என்னால் என்ன பேச முடியும்? என்னால் அது முடியாத செயல். உள்ளத்தால் உங்களை வரித்து விட்டேன். இனி இங்கு வேறு ஒருவருக்கு இடமில்லை. ஹேமாவின் பேச்சு என்னை தகித்தது. இன்னும் என்னை மறக்கவில்லையா அவள்? இனியாவது என்னை மறந்து விடுவாளா? என்னையே நம்பியிருக்கும் அவளுக்கு துரோகம் இழைத்து விட்டேனா? இன்னொருத்திக்கு என்னை அர்ப்பணித்து விட்டு ஆனந்த வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என்னை விட்டு எட்டாத தூரத்தில் விலகி சென்றவளுக்காக நான் என் வாழ்வை தியாகம் செய்திருக்க வேண்டுமா? நான் கௌசல்யாவை திருமணம் செய்து கொண்டது தவறா? ஹேமா என்னால் என் நினைவால் தனிமை வாழ்வு வாழப் போகிறாளா? அவள் இனி திருமணம் செய்து கொள்ளவே மாட்டாளா? சிந்தனை சிக்கலில் சுழன்று கொண்டிருந்த நான் கௌசல்யாவின் குரல் கேட்டு விழிப்படைந்தேன். அக்கா, உங்கள் உள்ளத்தில் இடம் பெற்றிருக்கும் அவரே என் இதயத்திலும் வீற்றிருக்கிறார். அவரது இதயத்திலும் நம் இருவருக்கும் இடம் உண்டு, உரிமையும் உண்டு. நீங்கள் எனக்கு சகோதரியாக, என் கணவருக்கு மனைவியாக இருந்து விடுங்கள் அக்கா. என் கௌசல்யா தான் பேசுகிறாளா? மனைவி இருந்து மறுமணம் செய்வதை, சட்டம் கண்டிக்கின்ற செயலை இவளை ஆதரிக்கிறாளா? முழு மனதுடன் ஹேமாவுக்கு இடம் அளிக்கிறாளா? நான் மனிதனாக வாழ்வது உனக்கு பிடிக்கவில்லையா கௌசி? என்ன சொல்கிறீர்கள்? புரிந்தும் புரியாமல் நின்றதை புரிய வைக்க வேண்டுகிறாளோ கௌசல்யா? ஹேமாவை திருமணம் செய்து கொள்ள முடியாமல் போய்விட்ட பின் அவள் நினைவால் ஏக்கம் பிடித்து வேதனைப்பட்டு தவித்த என் மனதுக்கு அன்பால் அதை மாற்ற மறக்க உதவியாய் நீ வந்து சேர்ந்தாய். என் சோகம் படிந்த மனதுக்கு உயிர் ஊட்டமாய் ஒளியாய் அம்மா உன்னை தேடித் தந்தாள். என்னை ஆயுள் முழுவதும் உன்னுடையவனாகவே ஏற்றுக்கொள்ளாமல் உன் அன்பை வாழ்க்கையை பகிர்ந்தளிக்கிறாயே. என் இதயத்தை கூறு போட துணிந்து விட்டாயே கௌசி. உன்னை கைப்பற்றிய பிறகு எனக்கு ஹேமாவை பற்றிய நினைவு துளி கூட கிடையாது. இருந்திருந்தால் நான் இத்தனை நாட்கள் மனிதனாகவே வாழ்ந்திருக்க முடியாது. செயலற்று நின்றிருந்த கௌசல்யாவை தாங்கி பிடித்து கொண்டாள் ஹேமா. என்னுடைய பேச்சால் இதயத்தின் அடித்தளத்திலே பிறந்த எண்ண குமுறல்கள் ஓய்ந்த பின்னர் அமைதியாக பேசினாள் ஹேமா. உங்களை பற்றிய நினைவில் கன்னியாகவே காலம் கழிக்கும் என்னை போலவே
நீங்களும் மனமாகாதவராக என் நினைவில் இருப்பீர்கள். என்றாவது எங்கேயாவது உங்களை காணலாம் என்றுதான் வந்தேன். உங்களை அடையலாம் என்ற நம்பிக்கையோடு தான் வந்தேன். ஆனால் எனக்கு முன் அந்த பாக்கியத்தை பெற்றுவிட்டாள் கௌசல்யா. உங்களது அன்பான அமைதியான வாழ்வில் புயல் எழுப்ப நான் இங்கிருக்க மாட்டேன். அவருக்கு மனைவியாக வேண்டாம், அன்பு தங்கையாக எங்களுடன் இருந்து விடுங்கள் என்று கெஞ்சினாள் கௌசல்யா. நேரத்துக்கு நேரம் மனதை மாற்றிக்கொள்கிறவளாக இருந்தால் நான் என்றோ மனம் செய்து கொண்டிருப்பேன். இவரை என் அன்பு தெய்வமாக வைத்து பூஜிக்கிறேன். என் உள்ளத்தில் அழியா இடம் கொடுத்திருக்கிறேன். அவரை எப்படி என் அண்ணனாக ஏற்றுக்கொள்ள முடியும்? உறவை மாற்றினாலும் உணர்வை மாற்றிக்கொள்வது என்னால் இயலாத காரியம். சகோதரி, ஒரு விஷயம் மட்டும் கூறுகிறேன். நான் வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ளவும் மாட்டேன். உங்களது அமைதியான வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கவும் மாட்டேன். இனி என் வாழ்வு தனி. உங்களுடன் என் வாழ்வை பிணைக்க நினைக்கவும் மாட்டேன் என்றோ நான் எழுப்பிய இன்ப கனவுகளை நினைக்கும் மகிழ்விலேயே என் வாழ்வை கழித்து விடுவேன். உள்ளத்தால் மட்டுமே நாம் ஒன்றி வாழ்ந்துவிட்ட நாட்களை நினைத்து அந்த நினைவில் நிறைவால் ஆனந்தமாக வாழ்வேன். நான் வருகிறேன் என்று சொல்லி ஹேமா புறப்பட்டு விட்டாள். ஹேமா போய்விட்டாள். முன்னர் என்னை பிரிந்தபோது சலனத்தை மூட்டி சென்ற ஹேமா இப்போது பிரியும் போது சாந்தியை ஏற்படுத்திவிட்டு போகிறாள். கௌசல்யாவின் கண்களில் நீர் வழிந்தது. என் இதயத்தில் கொந்தளிப்புகள் அடங்கி ஓய்ந்து அமைதி கொண்டு விட்டது. விழிகளில் முட்டி நின்ற நீர் கன்னங்களில் வழிந்தது. நான் கௌசல்யாவை பார்த்தேன். அவள் என்னை பார்த்தாள். குலுங்கி அழுதவள் என் கரத்தை பற்றி கொண்டாள். இனி எந்த சக்தியும் எங்களை பிரிக்காது என்பதை உறுதி செய்வது போல் அவள் கரமும் என் கரமும் இணைந்திருந்தன. தூரத்தே போகும் ஹேமாவை அழைக்க, அக்கா என கௌசல்யாவின் உதடு பிரிந்தது. இதுவரை என்னுடன் சேர்ந்து விடலாம் என்ற எண்ணத்தில் வந்திருந்தாலும் இனி அவள் பாதை வேறானது. நம் பாதை வேறானது. அவளை அழைக்காதே என்றேன். என் குரலில் ஏன் இத்தனை கண்டிப்பு, இத்தனை உறுதி? 3 ஆண்டுகளுக்கு முன் ஹேமாவின் நினைவிலேயே முங்கி மூழ்கியிருந்த நான் ஏன் இப்படி பேசினேன்? ஆம், அன்று அவள் இல்லாமல் நான் இல்லை என்ற எண்ணத்தை கொண்டிருந்தேன். இன்று என்னையே நம்பி வந்து எனக்கே தன்னை அர்ப்பணித்து விட்ட கௌசல்யாவுக்காக நான் கல்யாணமானவனாக, கண்ணியமானவனாக, மனிதனாகத்தானே வாழ வேண்டும். அதுதானே நமது பண்பாட்டு சிறப்பு. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.